வெகு காலத்திற்கு முன் கோசல நாட்டில் கடுமையான வறட்சி ஏற்பட்டது. அங்கிருந்த காக்கைகளுக்கு உணவு ஏதும் கிடைக்கவில்லை. பசியால் வாடின. காக்கைகள் அனைத்தும் கூட்டம் போட்டன. இனியும் இங்கே இருந்தால் எல்லோரும் பசியால் இறந்து விடுவோம். உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேறு இடத்திற்கு செல்வோம் என்று அவை முடிவு செய்தன. எல்லா காக்கைகளும் ஒன்றாக அங்கிருந்து பறந்து சென்றன. வழியில் கடல் போன்று பறந்திருந்த ஏரி ஒன்று இருந்தது. அங்கே ஏராளமான நீர்க்காக்கைகள் வாழ்ந்து வந்தன. காக்கைகளை பார்த்த நீர்க்காக்கைகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தன. எங்கள் விருந்தினர்களாக நீங்கள் தங்கிச் செல்ல வேண்டுமென்று வற்புறுத்தின. காக்கைகள் கூட்டமாக அங்கேயே தங்கின. அவற்றிற்கு எந்த குறையும் ஏற்படாமல் நீர்க்காக்கைகள் பார்த்து கொண்டன. ஏராளமான மீன்களை காக்கைகளுக்கு உண்ண கொடுத்தன. நாட்கள் பல சென்றன. தங்கள் நாடு மீண்டும் வளம் பெற்று விட்டதாக காக்கைகள் அறிந்தன. ஊர் திரும்ப ஆவல் கொண்டன. நீர்க்காக்கைகளிடம் சொல்லாமல் புறப்படுவது நல்ல பண்பாடு இல்லை. சொல்லிவிட்டு புறப்பட்டால் இவ்வளவு காலம் நம்மிடம் அன்பு காட்டி உபசரித்ததற்கு நன்றி கடனாக ஏதாவது செய்ய வேண்டும். என்ன செய்வது என்று அவை தங்களுக்குள் பேசிக்கொண்டன. அப்பொழுது கிழக்காக்கை ஒன்று, நாம் நீர்க்காக்கைகளின் மீது குற்றம் சுமத்திவிட்டு புறப்படுவோம். விடை பெற்றதாகவும் ஆகும். நன்றி கடனாக எதையும் செய்ய வேண்டாம் என்றது. மற்ற காக்கைகளும் அதன் கருத்தை ஏற்றுக்கொண்டன. நீர்க்காக்கைகளை பார்த்து அவை, எங்களை இழிவுபடுத்துவதற்காகவே இங்கு தங்கச் சொன்னீர்களா? உங்கள் எச்சில் உணவையே எங்களுக்கு விருந்தாக தந்தீர்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் தண்ணீருக்குள் மூழ்கும்போது உங்கள் பின்புறத்தை எங்களிடம் காட்டுகிறீர்களே. நாங்கள் எவ்வளவு அருவருப்பு அடைகிறோம் தெரியுமா? இனியும் இந்த அவமானத்தை தாங்கிக் கொண்டு எங்களால் இங்கே இருக்க முடியாது. நாங்கள் புறப்படுகிறோம் என்று ஒரே குரலில் சொல்லிவிட்டு பறந்தன. இப்படி நாம் எவ்வளவுதான் பிறருக்கு உதவி செய்தாலும் குற்றம் கண்டுபிடிப்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். என்ன செய்வது? எல்லாம் விதி. சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.